அன்பான உறவுகளுக்கு என் இனிய காலை வணக்கம். இது ஒரு நாள் காலையில் எடுத்த விலாக் தான். இதில் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ப்ளைனாக குஸ்கா தான் பார்க்க போகிறோம். ஏன்னா என் பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்காக செஞ்சேன். இடையில கொஞ்சம் உடம்புக்கு முடியலை, அதனால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, சாரி. அடுத்தடுத்து கண்டினியூஸ் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். குஸ்காவுக்கு மெயினாக வந்து புதினா தான் தேவை. புதினா வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய கொல்லைப்புறத்தில் புதினாவை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிச்சிட்ருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கண்டிப்பாக தேவை. அது அந்த அளவுக்காவது போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க புதினாவை பறிச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். புதினா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக சமைக்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை கழுவி ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் சமைக்கலாம். பாசுமதி அரிசி, ஜீரக சம்பா அரிசி, நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்துக்கிறேன். இது 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி 4 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நான் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, அவ்வளோதான். இந்த இதை வந்து கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம வீட்டில் பறித்த புதினா தான். ஃபஸ்ட்டில் காட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அடுத்ததாக பெரிய வெங்காயம் தான். நான் குட்டி வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு 6 போல் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிட்டேன். பெரிய வெங்காயமாக இருந்தது அப்படின்னா 3 வெங்காயம் போதும் தான். நான் கொஞ்சம் பொடியான வெங்காயம்னால 6 எடுத்திருக்கேன். 4 வந்து குஸ்காவுக்கும் 2 வந்து தயிர் வெங்காயத்துக்கும் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை எப்பயுமே பொடியாக நைஸாக நறுக்கிக்கலாம். நறுக்கிக்கும் போது தான் சீக்கிரமாகவும் வதங்கி வரும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லை நிறைய பெருசாக நறுக்கணுன்னா சீக்கிரமாகவும் வதங்காது, டேஸ்ட்டும் சரியாக வராது. அதனால் நைஸாக நறுக்கிக்கோங்க. குஸ்காவுக்கு தயிர் வெங்காயம் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வழியாக வெங்காயத்தை நறுக்கி முடித்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 5-6 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஜாதிபத்திரி இதெல்லாம் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட பட்டை சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கு ஒரு 4 நிமிஷம் ஆகும். அதுக்கு இடையில நம்ம வந்து ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு பச்சை மிளகாய் ஏற்கனவே எடுத்து வச்சதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். அந்த உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். நம்மளும் அதுக்கு இடையில இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் நார்மலாக அதை குக்கர்லேயே போட்டு வதக்கினாலும் வதக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாவே வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி முடித்ததும் ஒரு தக்காளி பழத்தையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். பொறுமையாக வதக்கணும். வதக்கி எடுக்கும்போது தான் அதோட சுவை தனி. கம்மியாக வதக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு கிரேவியாகவும் வராது. வெங்காயம் நல்லா வதங்க டேஸ்ட்டு வரும். அதனால் பொறுமையாக நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கணும். இப்போது நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. அப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அந்த புதினா மல்லி அந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினோடனே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகவும், அது தக்காளி பழம் குட்டியாக இருக்கிறதுனால நான் 2 சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஊற்றுனதுக்கும் இப்போ இதுக்கும் நல்லாவே மாறி வருது. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே நல்லாவே அதோட பச்சை வாசம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா, மிளகாய்த்தூள் அந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுனால லேசாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 2 நிமிஷம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்துடும் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். இந்த கேப்பில் வந்து 2 தக்காளியுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலாவும் கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்கனவே மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். அடுத்ததாக ஆச்சி பிரியாணி மசாலா, அந்த பிரியாணி மசாலாவில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்கனவே ஒரு சின்ன மிளகா போட்டிருக்கிறதுனால நிறைய காரம் தேவைப்படாது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் பாப்பாவுக்குங்கிறதுனால காரம் கம்மி தான்.
இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து புளிப்புக்கு கொடுக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம், தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் தக்காளியும் தயிர் மட்டும்தான் சேர்ப்பேன். எனக்கு லெமன் ஜூஸ் போட்டு நான் ட்ரை பண்ணதில்லை, எனக்கு அது பிடிக்காது. அதனால் நான் தக்காளியும் இந்த தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்கும். தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வதக்கி விடணும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். ஏற்கனவே பேஸ்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமே வதங்கிடும். வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்கலை. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் அல்லது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, இல்லைனா அடி பிடிச்சி வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ வந்து இந்த 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 1.5 டம்ளர் தண்ணி போதும் தான். இதிலே நீங்கள் பிரியாணி அந்த மாதிரி பண்ணீங்க, வெஜிடபிள் பிரியாணி போட்டிங்கன்னா காய்க்கும் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து விடுங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விடலாம். ப்ளைனாக குஸ்கா அப்படின்றதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி ரொம்ப முக்கியமானது. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். அதிகமாக விட்டோன்னா தண்ணி அதிகமாகிரும், குறைவாக இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து பண்ணோம் அப்படின்னா உதிரி உதிரியாகவும் வரும், டேஸ்ட்டும் நல்லா வரும். அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி லேசாக சூடாகட்டும். சூடான உடனே அப்படியே அரிசி சேர்த்துட்டு அதுலேயே அந்த டைம்லேயே நம்ம வந்து உப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது அரிசி சேர்த்துக்கிறோம். அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன், தண்ணி அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டேன். அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். நான் காமிக்க மறந்துட்டேன். நெய் அதிகமாக சேர்த்தோன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். நீங்கள் விசில் விடுறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமாக வச்சு ஒரு விசில் விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். நான் 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு தான் எப்போவுமே சமைப்பேன். சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம். மல்லித்தலையெல்லாம் நல்லா பிடிச்சாக நறுக்கி லேசாக கரண்டியோட காம்பை வச்சு கிளறி விட்டுட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துலேயும் நான் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சமைச்சு முடிச்சாச்சு, எடுத்து வச்சுட்டு நம்ம பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் ஆண்டு விழா, அடுத்த வீடியோவில் அதை காமிக்கிறேன். இதுக்கு சைடிஷாக தயிர் வெங்காயம் சாப்பிட்டு கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.